ஸ்டூடெண்ட்ஸ், நாம் இப்போ எக்ஸசைஸ் 2.9ல 9 சம் பார்க்கலாம். பார்ட்ஸ் ஃப்ராக்ஷன் சம் பார்க்குறோம். ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம் உங்களுக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் சம் நோட் பண்ணிக்கலாம். எக்ஸ் ப்ளஸ் 12 பை எக்ஸ் ப்ளஸ் 1 ஹோல் ஸ்கொயர் எக்ஸ் மைனஸ் 2. நமக்கு என்ன பார்க்கணும் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நம்ம நியூமரேட்டர் ஐஎஸ் டிகிரி பாருங்க 1. இதுக்கு ஆக்சுவலாக நமக்கு வரும் இங்கே ஒரு ஸ்கொயர், இங்கே ஒரு 1 இருக்கு இல்லையா, மொத்தம் நம்ம மல்டிபிள் பண்ணால் எக்ஸ் கியூப் டேர்ம் வரும் இல்லையா, அப்போ நமக்கு 3. இப்போ நம்ம நார்மலாக நம்ம மெத்தட்லேயே போடலாம் அது, சரிங்களா. அது ஃபஸ்ட்டு கொஞ்சம் பார்த்துங்க, சரிங்களா. ஏன்னா சப்போஸ் உங்களுக்கு நியூமரேட்டரோட அப்போ அந்த ஐஎஸ் டிகிரியும் டினாமினேட்டர் ஐஎஸ் டிகிரி சேமாக இருந்தாலும் சரி, இல்லை டினாமினேட்டரோட டிகிரி வந்து ரொம்ப ஹையாக இருந்தாலும் சரி, அப்போ என்ன நமக்கு வேறு மெத்தட் நம்ம அந்த டிவைட் மெத்தடை பண்ணுவோம், சரிங்களா. இது நார்மல் மெத்தட். நமக்கு ஃபர்ஸ்ட் நம்ம லெட் எடுத்துப்போம். லெட் இது என்ன பண்ணலாம் தெரியும், மொத்தம் இங்கே 3 ஃபேக்டர் வருது. அப்போ நமக்கு 3 என்ன நமக்கு கான்ஸ்டன்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணோம். ஃபர்ஸ்ட் ஏ பை ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு ஃபேக்டர் எடுத்துலாமா, ஏ பிளஸ் 1 ஹோல்ஸ் எடுத்துலாமா. நெக்ஸ்ட் பண்ணலாம் பி பை சொல்லி பண்ணோம், இதுலேயே பவர் 1 எடுத்துணும், சரிங்களா. நெக்ஸ்ட் சி பை என்னது அடுத்த ஃபேக்டர் எக்ஸ் பிளஸ் 2. இப்போ எக்ஸ் பிளஸ் 1 ஹோல் ஸ்கொயர் தான் என்ன பண்ணுவோம், ஸ்கொயர் தனியாக எடுத்தணும் 1, அப்புறம் பவர் 1. சப்போஸ் கியூப் வந்து நம்ம நமக்கு கியூப் எடுத்துப்போம். இப்போ ஏ பை நமக்கு எக்ஸ் பிளஸ் 1 ஹோல் கியூப் எடுத்துக்கலாம், பி பை எக்ஸ் பிளஸ் 1 ஹோல் ஸ்கொயர் வரும், அப்புறமா எக்ஸ் பிளஸ் 1 வரும், சரிங்களா. இப்போ செகண்ட் ஸ்டெப் தெரியும் உங்களுக்கு, நமக்கு ஜஸ்ட் நியூமரேட்டர் மட்டும் எடுத்துங்க. இந்த ஏ இன்ட்டு என்ன பண்ணோம், இந்த டினாமினேட்டர்ல எக்ஸ் பிளஸ் 1 ஹோல் ஸ்கொயர்ல இது என்ன பண்ணுங்க, இந்த லெஃப்ட் சைடு அந்த டினாமினேட்டர் டிவைட் பண்ணுங்க. அப்போ எக்ஸ் பிளஸ் 1 ஹோல் ஸ்கொயர் எக்ஸ் பிளஸ் 1 ஹோல் ஸ்கொயர் கேன்சல் ஆச்சுன்னா இது வரும் எக்ஸ் மைனஸ் 2 வரும். அதை ஏ இன்ட்டு போட்டுருங்க. அதே போல பி இன்ட்டு இப்போ என்ன பண்ணோம், எக்ஸ் பிளஸ் 1 டிவைட் பண்ணோம். அப்போ என்ன ஆகும், எக்ஸ் பிளஸ் 1 ஹோல் ஸ்கொயர்ல ஒரு எக்ஸ் பிளஸ் 1 போய் மீதி 1 இருக்கு இல்லையா, அப்போ என்ன இருக்கும் எக்ஸ் பிளஸ் 1 இன்ட்டு என்ன இருக்கும் எக்ஸ் மைனஸ் 2 வந்துடும். பிளஸ் சி இன்ட்டு இப்போ எக்ஸ் பிளஸ் 2 டிவைட் பண்ண ஆகும், இந்த எக்ஸ் பிளஸ் 2 கேன்சல் ஆகும், இப்போ எக்ஸ் மைனஸ் 2 கேன்சல் ஆகும். அப்போ என்ன மேக்ஸ் வரும், சி இன்ட்டு எக்ஸ் பிளஸ் 1 ஹோல் ஸ்கொயர் வந்துடும், சரிங்களா. நம்ம கண்டினியூ நீங்கள் அதை ப்ரீவியஸ் எக்ஸாம் பார்த்துருந்தீங்கன்னா இது நீங்களே போட்டுக்கலாம், சரிங்களா. ப்ராப்ளம் கிடையாது. புதுசாக பாருங்க நம்ம கொஞ்சம் இன்னும் கேர்ஃபுல்லாக பாருங்க, புரிஞ்சு இப்போ திருப்பி ஒரு தடவை ரீகால் பண்ணி பாருங்க, சரிங்களா. அதில் ரிவைன் பண்ணி பாருங்க. இப்போ என்ன பண்ணலாம், இந்த ஏ வேல்யூ பி வேல்யூ சரி கண்டுபிடிக்கணும். அது என்ன பண்ணலாம், நமக்கு எக்ஸ் வேல்யூ என்ன பண்ணணும் சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்க, ஏதாவது வேல்யூ போட்டு பாருங்க. இப்போ என்ன பண்ண நமக்கு எக்ஸ் பிளஸ் 2 கூட நமக்கு இந்த பார்ட் ஃபுல்லாக ஏ பார்ட் ஃபுல்லாக 0 இல்லையா, நமக்கு ஒரு டைப் பண்ணும்போது எக்ஸ் பண்ணலாம் ப்ளஸ் 2 போடுறோம். அப்போ இந்த லெஃப்ட் சைட் ஆகும் எக்ஸ் பிளஸ் 12 பார்த்தீங்கன்னா 2 + 12 ஆகிடுமா. இது ஏ பார்ட் ஃபுல்லாக 0, பி போடும்போது 0. ஏன் 0 ஆகும், ஏன்னா இங்கேயும் எக்ஸ் மைனஸ் 2 இல்லையா. இப்போ ஏன்னா எக்ஸ் வேல்யூ +2 போட்டீங்கன்னா 2 - 2 0 ஆகும். அப்போ ப்ளஸ் சி இன்ட்டு நம்ம என்ன ஆகும் 2 + 1 ஹோல் ஸ்கொயர். 2 + 1 3, 3 ஸ்கொயர் 9 வருமா. அப்போ இந்த பக்கம் 14 வருது. அப்போ 9c கூட 14 வந்துருமா. அப்போ சி வேல்யூ வந்து 14 / 9. இப்போ இந்த சி வேல்யூ வந்துச்சா. நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், எக்ஸ் வேல்யூ -1 போட போலாமா. -1 போட்டால் என்ன ஆகும், இந்த பி பார்ட் ஃபுல்லாக 0, சி பார்ட் 0. எது வேல்யூ கிடைச்சிடும், ஏ வேல்யூ கிடைச்சிடும். இப்போ புட் எக்ஸ் = -1 போகிறோம். இப்போ -1 + 12 லெஃப்ட் சைடு வந்துடும். ஏ இன்ட்டுனது -1 - 2, பி பார்ட் ஃபுல்லாக 0, சி பார்ட் ஃபுல்லாக 0. அப்போ நமக்கு 11 = என்ன வந்துடும், நமக்கு -3a. ஏ வேல்யூ என்ன வந்து நமக்கு -11/3. இப்போ நெக்ஸ்ட் என்ன வேலை கண்டுபிடிக்கணும், ஏ வேலை முடிச்சிட்டா. நெக்ஸ்ட் பி மட்டும் கண்டுபிடிக்கும். இப்போ பி என்ன பண்ணலாம் பாருங்க, நமக்கு வந்து இப்போ பி இன்ட்டு எக்ஸ் பிஎக்ஸா இன்ட்டு ஒரு எக்ஸ் பண்ண ஆகும் bx² வருமா. அதே இங்கே சியில் நமக்கு என்ன வரும், இது a + b ஹோல் ஸ்கொயர் ஃபார்ம் யூஸ் பண்ணும்போது இதில் x² டேர்ம் வரும், கண்டிப்பாக வரும் இல்லையா. அப்போ அந்த சி இன்ட்டு x² டேர்ம் வரும். அப்போ பியும் சியும் x² டேர்ம் வரும். ஏல கண்டிப்பாக வருங்க, ஏஎக்ஸாக இருக்குது, x² டேர்ம் கிடையாது. லெஃப்ட் சைடு x² டேர்ம் கிடையாது இல்லையா. அப்போ நம்ம x² டேர்ம் ஈக்குவேட் பண்ணுங்க. நீங்கள் எப்பவுமே ஈக்குவேட் பண்ணும்போது ஐஎஸ் டிகிரி இல்லைன்னா கான்ஸ்டன்ட் எடுத்துங்கன்னா நமக்கு ஆன்சர் வந்துடும். ஈக்குவேட்டிங் x² டேர்ம், எக்ஸ் டேர்ம் மட்டும் எடுத்துறாதீங்கன்னா, ஏன்னா நிறைய காம்பினேஷன் வரும், கன்ஃபியூஷன் ஆகிடுங்க. அப்புறம் நம்ம என்ன பண்ணலாம், இப்போ லெஃப்ட் சைடு பாருங்க x² டேர்ம் எதுவுமே இல்லை, அப்போ கோஎஃபிஷியன்ட் 0. ஏ பார்ட்ல நம்ம எதுவுமே இல்லாமல் இப்போ நமக்கு எதுவுமே வராது. பி வருமா, ப்ளஸ் நமக்கு ப்ளஸ்னு வரும், சி வந்துடும். இது நான் சொல்றது bx² வரும், அது cx². கோஎஃபிஷியன்ட் மட்டும் எடுத்துக்கிறோம்.
அதனால் பி ப்ளஸ் சி வந்துடும். ஆல்ரெடி என்ன தெரியும் நமக்கு சி வேல்யூ தெரியும் இல்லையா, அதை சப்ஸ்ட் பண்ணுங்க. ஸோ பி ப்ளஸ் 14/9. இப்போ பி வேல்யூ என்ன வந்துடும் மைனஸ் 14/9. அவ்வளோதான். 3 வேலை கண்டுபிடிச்சா இப்போ நம்ம ஜஸ்ட் சம்மில் போய் சப்ஸ்ட் பண்ணுங்க, ஆன்சர் வந்துடும். இவ்வளோ ஜஸ்ட் என்ன பண்ணிருக்கு சம்ம நோட் பண்ணிட்டு இந்த ஸ்டெப் இருக்கு, இந்த ஸ்டெப்ல பண்ணுறோம் ஏ வேல்யூ பி வேல்யூ சி வேல்யூ இந்த ஜஸ்ட் பண்ணுறோம் சப்ஸ்ட் பண்ணுறோம். அவ்வளோதான். சரிங்களா? அப்போ இந்த ஸ்டெப் வந்துடுமா, இதை என்ன பண்ணலாம் நீங்கள் இந்த டினாமினேட்டர் கீழே கொண்டு வந்துருங்க. 11/3 இன்ட்டு என்னது எக்ஸ் ப்ளஸ் 1 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 14/9 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 1 ப்ளஸ் 14/9 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 2. அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள்.